வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து நீதிமன்றம் செல்வோம் என்று திமுக எம்பி ஆர் ராசா தகவல் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்தவர்கள் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் கணபதி. இந்த வக்ஃபு திருத்த மசோதாவிற்கு கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் இது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அனுப்பப்பட்டது. இந்நிலையில் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவும் அதனை இறுதி செய்திருக்கிறது. என்ன விவரம்? நாடாளுமன்ற கூட்டுக்குழு தனது அறிக்கையை பட்ஜெட் கூட்டத்தொடரில் சமர்ப்பிப்பதற்காக இறுதிக்கட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்நிலையில்தான் இன்று மசோதாவின் பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆலோசனை நடைபெறும் என தலைவர் ஜெகதம்பா பால் அறிவித்திருந்தார். அதற்கு முன்னதாக ஏற்கனவே பல்வேறு ஆவணங்கள் தேவை என எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோரியிருந்தார்கள். அந்த ஆவணங்கள் இன்னும் கொடுக்கப்படவில்லை. ஆவணங்களை கொடுக்காமலேயே ஆலோசனையை நடத்துவது எப்படி, ஒவ்வொரு பிரிவு மீதும் விவாதம் நடத்தும் போது அதற்கு தேவையான ஆவணங்களை பரிசீலிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தினார்கள். திமுகவின் ஆர் ராசா மற்றும் அப்துல்லா, அதே போல காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் போன்ற பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி விரைந்து அவசரமாக இந்த அறிக்கையை சமர்ப்பிப்பது கேலிக்கூத்தாகிறது. அப்படி செய்யக்கூடாது. அனைத்து விஷயங்களும் தீர ஆய்வு செய்து ஆவணங்களையும் பரிசீலனை செய்து அதன் பிறகே அறிக்கையை இறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி இருக்கிறார்கள். இதனால் குழுவிலே கடும் மோதல் ஏற்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்கள் அறிக்கையை இறுதி செய்து பட்ஜெட் கூட்டத்தொடரிலே தாக்கல் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி இருக்கிறார்கள். சென்ற கூட்டத்தொடரிலேயே, அதாவது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரிலேயே இந்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்க வேண்டும். அப்போது கூடுதல் அவகாசம் தேவை என எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வைத்ததால் கூடுதல் அவகாசம் பெறப்பட்டது. தற்போது அத்தகைய சூழல் மீண்டும் வரக்கூடாது என பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கடும் மோதல் போக்குடனே இந்த குழுவின் நடவடிக்கைகள் தொடர்ந்து வருகின்றன. இந்நிலையிலே குழுவின் அறிக்கையை இப்போது இறுதி செய்து பட்ஜெட் கூட்டத்தொடரில் தாக்கல் செய்தால் எங்களுடைய அதிருப்தியை நாங்கள் பதிவு செய்வோம் என எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே மோதல் மேலும் தீவிரமடைந்து வருகிறது. கார்த்திகா, நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளை ஆலோசனை கூட்டத்தில் பேச அனுமதிக்கப்படவில்லை என்று அவர்கள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி.